Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9 ஓட கண்டஸ்டன்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த வாட்டி வந்திருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே எனக்கு எப்படி தோணுதுன்னா லைக் எல்லாமே நியூ என்ட்ரி மாதிரி இருக்கு. ஃபுல்லாமே இந்த புதுமுக அறிமுகம் அந்த மாதிரி இருக்கு. லைக் கொஞ்சம் பீப்புள்ஸ் தான் வந்து எனக்கு வந்து தெரியுது அதுல இருக்கவங்க எல்லாம். இது எல்லாருமே ரொம்ப புதுசா இருக்காங்க. யாருமே ரொம்ப ஃபேமஸான பர்சன் அந்த மாதிரி யாருமே இல்ல. கொஞ்சம் பாப்புலரான ஃபேஸஸ் இல்லாம ரொம்ப புதுமுக மாதிரி இருக்காங்க எல்லாருமே. பிக் பாஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா உள்ள வருது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர். இன்னுமே வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்ற ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஐம் நாட் கம்மிங் இன் டு தட். ஸோ இவர் வந்து த சோ கால்டு வாட்டர்மெலான் ஸ்டார். எனக்கு வந்து புரியல எப்படி வந்து இந்த கண்டஸ்டன்ட் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி புரியல. நான் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சூரியன் வந்து ரேஜ் பைட் பண்ணி ஒரு மாதிரி பேசியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. அதுக்கப்புறமா தான் நான் வாட்ச் யார் இவரு அப்படின்னு பார்க்கும்போது த வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படி இப்படின்னு போட்டு ரீல்ஸ் இவருக்கு நிறைய வந்து ஒரு ரீல்ஸ் இவரை வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தாங்க. ஸோ அது பார்த்த உடனே தான் வந்து ஓகே இவர் தான் வந்து வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவரா பேர் வச்சுக்கிட்டாரு. யார் பேர் கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ அவரை பத்தி தனியா கூட பேசலாம், அவ்வளோ இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு. ஸோ ஓகே த நெக்ஸ்ட் செகண்ட் கண்டஸ்டன்டா யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அரோரா சின்க்ளேர். ஸோ இவங்களை பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல. எபிசோட்ல வந்து இவங்களுக்கு ஒரு நேம் இருக்கு, அதை சேஞ்ச் பண்றதுக்காக இங்க வந்து பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு புரியல, பிக் பாஸ் ஒன்னும் ஒரு மறுவாழ்வு மையம் கிடையாது இல்ல. ஸோ இவங்களாதான் அந்த அந்த கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்றாங்க ஆன்லைன்ல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பிக் பாஸ்குள்ள வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை நேம் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சிருக்காங்களா அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இவங்க பிக் பாஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் ஏறிதான் இருக்கு. ஸோ எனக்கு புரியல எதை ப்ரொமோட் பண்ணதுக்காக வந்து பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்கன்றது எனக்கு புரியல. ஸோ சோசியல் மீடியாங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. பட் பிக் பாஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். லைக் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே அதை பாக்குறாங்க டெய்லி பேசிஸ்ல. ஸோ அவங்க இப்படி வந்து ஒரு ஃபேம் இருக்கும்போது அவங்க நேம் சேஞ்ச் பண்ண வராங்கன்னு சொல்லும் போது அது எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிப்ளையா எனக்கு படல. ஐ டோன்ட் நோ வேர் திஸ் கோஸ். ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்ஜே. ஸோ பீப்புள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இவர் கொஞ்சம் மியூசிக் ரிலேட்டடா ஏதோ பண்றாருன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா விஜய் பாரு. ஸோ விஜய் பாருமே வந்து கொஞ்சம் ஒரு நோன் ஃபேஸ் மாதிரி தான். ஸோ இவங்களோட கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு 18+ மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. பீப்புள்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கும்போது அதை பத்தி பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களோட இதுவுமே. கொஞ்சம் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா துஷார் வந்து தமிழ் தான், பட் ஸ்டில் ஹி வில் லுக் லைக் அ கொரியன். ஸோ அதனால கொரியன் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கனி. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு ஃபேம் இருக்கு குக் வித் கோமாளில. ஐ மீன் அவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின்மே பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேம் இருக்கும்போது இவங்க பிக் பாஸ்குள்ள வந்து அந்த நேம் ஏதாவது கெடுத்துப்பாங்களோ இல்ல அது எதுக்காக இவங்க இதுக்குள்ள வந்திருக்காங்கன்னு தெரியல. மேபி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 7th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரிநாதன். ஸோ சபரிநாதன் வந்து ஆல்ரெடி தமிழ் சீரியல்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில நடிச்சிருப்பாங்க. பொன்னி சீரியல், பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி சீரியல்ஸ்ல பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் கொஞ்சம் குவைட் நோன் ஃபேஸ் தான். நெக்ஸ்ட் 8th கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பிரவீன்காந்த். ஸோ பிரவீன்காந்த் வந்து ஒரு டைரக்டரா இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆக்டரா மாறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான மூவிஸ் எல்லாமே எடுத்திருக்காரு. அந்த காலத்திலேயே ரொம்ப ஹை பட்ஜெட் பிலிம்ஸ் எல்லாமே எடுத்திருக்காரு. லைக் ரட்சகன் அந்த மாதிரி வந்து மூவிஸ் எல்லாமே எடுத்திருக்காரு. ஸோ 9th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வைஷாலி கெமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி விஜய் டிவில குக் வித் கோமாளில வந்திருக்காங்க. பட் இவங்க ஒரு ஆக்டர் அண்ட் ஆல்சோ மாடல். கொஞ்சம் போல்டான பர்சன் மாதிரி தெரியுறாங்க. ஸோ 10th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை சவுந்தரராஜன். ஸோ இவங்க வந்து மகாநதி சீரியல்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ இவங்க ஆக்டிங்குமே கொஞ்சம் குட்டா தான் இருக்கும். இவங்களுமே லைக் குவைட் பாப்புலர் சொல்ல முடியாது, லைக் நோன் ஃபேஸ் மாதிரி தான். ஸோ ஐ ஃபீல் தட்.
ஸோ 11th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து ஒரு ஸ்டேஜ் டான்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஷீ இஸ் நாட் லைக் குவைட் பாப்புலர்னு சொல்லலாம். பட் எனக்கு பிக் பாஸ்க்குள்ள வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் 12th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத். இவர் வந்து ஒரு பிளேபேக் சிங்கர்னு சொல்றாங்க. மற்றபடி பெருசா எனக்கு இவரை பத்தி எதுவுமே தெரியல. 13th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா. இவங்க வந்து ஒரு மாடல் அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்னு சொல்லலாம். ஸோ இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். 14th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் தேவசாகாயம். ஸோ இவருமே வந்து ஒரு சீரியல்ஸ், தமிழ் சீரியல்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. சின்ன மருமகள், ஈரமான ரோஜாவை, இந்த மாதிரி சீரியல்ஸ்ல எல்லாம் வந்து விஜய் டிவில நடிச்சிருக்காரு. ஓகே, 15th கண்டஸ்டன்ட் யார் வந்திருக்காங்கன்னா சுபிக்ஷா. இவங்க வந்து ஒரு இன்ஃபுளுசர், சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர், யூடியூபர் கூட, லைக் ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டில இருந்து வந்த ஒரு பொண்ணு. ஸோ இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பிக் பாஸ்ல, இவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்குமா அப்படின்றது இவங்க நடந்துக்கிறதுல பீப்புளோட ஓட்ல தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். 16th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா சிஜே. ஸோ அப்சரா வந்து ஒரு மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, 17th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் நந்தினி. இவங்களுமே வந்து ஒரு வீடியோ ஜாக்கி, லைக் ஒரு சோஷியல் மீடியால இருக்க ஒரு பர்சனா தான் தெரியுறாங்க. ஸோ 18th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம். யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்திருக்கேன். இவரோட காமெடிஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகே, பெட்டரா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும் இவரோடது எல்லாமே. ஸோ இவர் எப்படி கேம் பிளே பண்றாரு பிக் பாஸ்க்குள்ள அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 19th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்ருதீன். ஸோ ஆக்சுவலி வி போத் ஆர் லைக் ஒர்க் அவுட் ஆன் த சேம் ஜிம். ஸோ நான் வந்து குவைட் ஃபியூ டைம்ஸ் பார்த்திருக்கேன் அவரோட ஜிம்ல. மற்றபடி அவர் வந்து சீரியல்ல நடிச்சிருக்காரு, மகாநதி சீரியல்ல. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு கேரக்டர், ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச மாட்டாரு, ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டரா இருப்பாங்க. பட் நேர்ல எனக்கு பெருசா ஐடியா இல்லை. ஸோ இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ 20th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அகோரி கலையரசன். ஸோ இவர் வந்து பிக் பாஸ்க்குள்ள எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, என்ன ஜேர்னல்ல. இவரோட இது பாத்தீங்கன்னா அந்த அகோரி மாதிரி, எனக்கு இதை பார்க்கும்போது அந்த நான் கடவுள் ஆர்யா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இவர் என்ன கண்டென்ட் கொடுக்க போறாருன்னு தெரியல. சோ நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சோ அவ்வளவுதான் காய்ஸ். இந்த 20 பீப்புள்ஸ் தான் இப்ப வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. இந்த வைல்ட் கார்ட்ல வந்து இன்னொரு 3 to 4 பீப்புள்ஸ் வருவாங்க. அது யாருன்னு தெரியல. மேபி அவங்க கொஞ்சம் நோன் ஃபேஸா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த சீசன் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வந்து ஒரு புதுமுகமா இருக்காங்க. எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப நோன் ஃபேஸஸ் போது ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு யார் வைல்ட் கார்ட்ல வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சஜஷன் இருந்தா நீங்க உங்களோட சஜஷனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ டோன்ட் மிஸ் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை ஃபார் நவ்.